இலங்கையின் சுதந்திர தினத்தன்று யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் ஏற்றப்பட்டிருந்த தேசிய கொடி இறக்கப்பட்டு அதற்கு பதிலாக கருப்பு கொடி ஏற்றப்பட்ட சம்பவம் தொடர்பாக 30 மாணவர்கள் மீது கடுமையான ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது என தெரிவிக்கப்படுகின்றது. நீங்கள் இணைந்திருப்பது தெரிவிக்கப்படுகிறது செய்தி தொகுப்புடன். யாழ்ப்பாணத்தில் தேசிய மக்கள் சக்தி அரசு பெருத்த ஆரவாரத்தோடு முன்னெடுத்த விளையாட்டுத்துறை தொடர்பான 2 பாரிய நடவடிக்கைகளும் முடங்கி நிற்கின்றன. ஏற்கனவே யாழ்ப்பாணம் பழைய பூங்காவில் உள்ளக விளையாட்டு அரங்கு அமைப்பதற்கு பெருத்த எடுப்பில் மேற்கொள்ளப்பட்ட ஆரம்ப விழாவை தொடர்ந்து அவ்விடயம் நீதிமன்ற இக்கட்டில் சிக்கியுள்ளது. உள்ளக விளையாட்டு அரங்கை அங்கு அமைப்பதற்கு எதிராக யாழ் மாவட்ட நீதிமன்றம் வழங்கிய இடைக்கால தடை வாங்கப்பட்டதாயினும் அந்த விவகாரம் இப்போது மாகாண மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் பரிசீலனையில் உள்ளது. அத்தகைய கட்டுமானத்திற்கு யாழ் மாநகர சபையும் இன்னமும் அனுமதி வழங்க மறுத்து இருக்கின்ற காரணத்தினால் அந்த உள்ளக விளையாட்டு அரங்கு அமைப்பு வேலைகள் தடைப்பட்டுள்ளன. அதேபோன்று ஜனாதிபதியின் பிரசன்னத்துடன் 6 வாரமாக யாழ்ப்பாணம் மண்டைதீவில் தொடங்கிய கிரிக்கெட் மைதான அமைப்பு வேலைகளும் இப்போது இக்கட்டில் சிக்கியுள்ளன. மண்டைதீவு தீவில் முன்மொழியப்பட்ட யாழ்ப்பாண சர்வதேச கிரிக்கெட் மைதானம் மற்றும் விளையாட்டு வளாகம் தொடர்பான அனைத்து கட்டுமான நடவடிக்கைகளும் சுற்றுச்சூழல் ஒப்புதல் செயல்முறை முடியும் வரை நிறுத்தப்பட வேண்டும் என்று மத்திய சுற்றுச்சூழல் அதிகார சபை அறிவுறுத்தியுள்ளது என செய்திகள் வெளியாகியுள்ளன. மைதானத்திற்காக ஒதுக்கப்பட்ட 48 ஏக்கர் நிலம் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதிகளுக்குள் வரவில்லை என்பதை வன பாதுகாப்புத்துறை உறுதிப்படுத்தியுள்ளது என குறிப்பிட்டுள்ள மத்திய சுற்றுச்சூழல் அதிகார சபை இயக்குனர் நாயகம் கபில மகேஷ் ராஜபக்ச, ஆயினும் இத்திட்டத்தினால் ஏற்படக்கூடிய சாத்தியமான சுற்றுச்சூழல் தாக்கங்களை மதிப்பிட முழுமையான சுற்றுச்சூழல் மதிப்பீட்டை சமர்ப்பிக்கும் வரை இந்த திட்டத்தை தொடர முடியாது என ஸ்ரீலங்கா கிரிக்கெட் அமைப்புக்கு அறிவுறுத்தியிருக்கின்றார். சுற்றுச்சூழல் தாக்கத்தை ஸ்ரீலங்கா கிரிக்கெட் அமைப்பு மதிப்பிட்டு அதனுடன் தொடர்புடைய அறிக்கைகளை எங்களிடம் சமர்ப்பித்த பின்னரே மத்திய சுற்றுச்சூழல் அதிகார சபை ஒப்புதல் வழங்குவது குறித்து முடிவு செய்யும். அதுவரை அனைத்து தரைமட்ட நடவடிக்கைகளும் இடைநிறுத்தப்படும் என்று அவர் கூறினார். அந்த இடத்தில் கட்டுமான பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன என முறைப்பாடுகள் வந்தன என ராஜபக்ச குறிப்பிட்டார். இருப்பினும் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் அமைப்பு இன்னும் சுற்றுச்சூழல் பாதிப்பு தொடர்பான அறிக்கைகளை சமர்ப்பிக்கவில்லை என்றார் அவர். முறைப்பாடுகளை தொடர்ந்து மத்திய சுற்றுச்சூழல் அதிகார சபை தனது யாழ்ப்பாண அலுவலகத்தை ஆய்வுகளை நடத்த அறிவுறுத்தியது. கட்டுமான நடவடிக்கைகள் எதுவும் நடைபெறவில்லை என்றாலும் சில மண் வேலைகள் நடந்தன என அதிகாரிகள் தெரிவித்தனர் என்றார் ராஜபக்ச. சட்டப்படி சுற்றுச்சூழல் அனுமதி தேவைப்படும் திட்டங்களை அதற்கான ஒப்புதல் இல்லாமல் தொடர முடியாது. அதன்படி தொடர்ச்சியான நடவடிக்கைகள் சட்டத்தை மீறுவதாகும் என்பதால் எந்த ஒரு தொடர்ச்சியான பணிகளையும் நிறுத்துமாறு February 18 அன்று ஸ்ரீலங்கா கிரிக்கெட் அமைப்பு முறையாக அறிவுறுத்தப்பட்டது என்று அவர் கூறினார். ஆக வடக்கில் தேசிய மக்கள் சக்தி அரசு பெருத்த ஆரவாரத்தோடு முன்னெடுத்த விளையாட்டுத்துறை தொடர்பான 2 பாரிய நடவடிக்கைகளும் இப்போது முடங்கி நிற்கின்றன என தெரிவிக்கப்படுகின்றது. இம்மாதம் 4ஆம் தேதி இலங்கையின் சுதந்திர தினத்தன்று யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் ஏற்றப்பட்டிருந்த தேசிய கொடி இறக்கப்பட்டு அதற்கு பதிலாக கருப்பு கொடி ஏற்றப்பட்ட சம்பவம் தொடர்பாக 30 மாணவர்கள் மீது கடுமையான ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது என தெரிவிக்கப்படுகின்றது. பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் வட்டாரங்கள் தெரிவிக்கும் தகவலின்படி இது தொடர்பான இறுதி முடிவு ஆணைக்குழுவின் அடுத்த கூட்டத்தில் எடுக்கப்பட உள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக விரிவான விசாரணை நடத்துமாறு இம்மாதம் 11ஆம் தேதி பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு யாழ் பல்கலைக்கழக நிர்வாகத்தை கோரியிருந்தது. இதனைத் தொடர்ந்து பல்கலைக்கழகத்தின் இன நல்லிணக்க பிரிவுக்கு பொறுப்பான பேராசிரியர், மாணவர் ஒழுக்காற்று அதிகாரி மற்றும் தலைமை பாதுகாப்பு அதிகாரி ஆகியோரை கொண்ட குழு ஒன்று விசாரணைகளை முன்னெடுத்தது. குறித்த விசாரணை அறிக்கையானது கடந்த வாரம் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்கப்பட்டது. தேசிய புலனாய்வு முகவரியினால் வழங்கப்பட்ட வீடியோ காட்சிகள் மற்றும் புகைப்பட ஆதாரங்களின் அடிப்படையில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டன. இந்த சம்பவத்துடன் நேரடியாக தொடர்புடையதாக கருதப்படும் 2 மாணவர்கள் உட்பட 28 மாணவர்கள் மற்றும் 2 மாணவிகள் என மொத்தம் 30 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். 2025ஆம் ஆண்டும் இதே போன்ற சம்பவம் இடம்பெற்ற போது பல்கலைக்கழக நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என ஆணைக்குழு அதிருப்தி வெளியிட்டிருந்தது. இதனால் இம்முறை கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க ஆணைக்குழு திட்டமிட்டுள்ளது. பல்கலைக்கழக மட்டத்தில் நடத்தப்பட்ட விசாரணைகளின் போது மாணவர்களின் மனநிலை குறித்து சில அவதானிப்புகள் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளதாக தெரிகின்றது. சிறுபான்மை தமிழ் மக்களின் அபிலாஷைகளுக்கு உரிய மதிப்பு வழங்கப்படாத வரை இலங்கையின் சுதந்திர தினம் தமிழர்களுக்கு உகந்த நாள் அல்ல என்பதை வெளிப்படுத்தவே இந்த செயலில் ஈடுபட்டதாக மாணவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீண்டகால அடிப்படையில் இனங்களுக்கிடையே நல்லுறவை மேம்படுத்தவும் நிரந்தர புரிந்துணர்வை ஏற்படுத்தவும் இவ்வாறான சம்பவங்களை தவிர்க்கும் வகையில் பரிந்துரைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் ஆணைக்குழு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.